ஏய், கதை ஓபன் பண்ண போறியா இல்லையா? முடியாது. நீ இன்னும் எவ்வளவு நேரத்துக்கு அங்கேயே இருக்க போற? நீங்க தூங்குற வரைக்கும். இங்க பாரு, நான் தூங்கணும்னா நீ முதல்ல டோரை ஓபன் பண்ணணும். அப்பதான் நான் பெட்ரூம்குள்ள வந்து தூங்க முடியும். போய் ஹால்ல தூங்குங்க. போறேன். நான் எதுக்கு போனோம்? கூட இருக்கவங்க கூட விளையாடி அவங்களோட தூக்கத்தையே கெடுத்து நீ மட்டும் நிம்மதியா தூங்கணும்ல? என்னது? நான் உன்னை வர சொல்லி சைகை பண்ணனா? எங்க அம்மா முன்னாடி என்ன இன்சல்ட் பண்றல? உன்னை ஏய் டோர் தர. சிச்சே, ஏன் மாமா இப்படி எல்லாம் நினைக்கிறீங்க? புதுசா கல்யாணம் பண்ண சின்ன சிறுசுங்க அப்படி இப்படின்னு சந்தோஷமா இருக்காங்கன்னு அத்தை கூட சந்தோஷப்படுவாங்கன்னு ஏன் நினைக்க மாட்டேங்கிறீங்க? ஏய் ஷோ, வாய் மூடு. ஏய் இங்க பாரு, நான் இப்போ லாஸ்டா கேக்குறேன், நீ இப்போ வெளிய வர போறியா இல்லையா? சொன்னல மாமா நான் வர மாட்டேன்னு. அப்போ நான் சொல்றது கேளு. நீ ரூம்ல இருந்து வெளியே வர வரைக்கும் நானும் இங்க தூங்க போறதில்ல. ஐயோ, எதுக்கு மாமா தூக்கத்தெல்லாம் கெடுத்துக்கிட்டு? நீங்க போய் ஹால்ல ஹாயா தூங்குங்க. ஃபைனல் வெளியே வர போறியா இல்லையா? வர முடியாது. அப்ப நான் வர மாட்டேன்ல? ஆமா, வர மாட்டேன். உனக்கு இருக்குடி. அம்மா அம்மா, அப்பா அரெஸ்ட் ஆனதை நினைச்சு எனக்கு மட்டும் கஷ்டமா இல்லையாம்மா? அதுக்குன்னு எதுவும் சாப்பிடாம இப்படி உட்காந்துட்டா அப்பா வெளியே வந்துருவாரா சொல்லு? நம்ம சைட்ல முயற்சி நம்ம பண்ணணும்லம்மா. அதுக்கு நம்மளுக்கு ஸ்ட்ரென்த் வேணும்ல. காலையில இருந்து பச்சை தண்ணி கூட நீங்க குடிக்கல. கொஞ்சமாவது சாப்பிடுங்கம்மா. சாப்பிடுங்கம்மா, சாப்பிடுங்க. வேணாம் சரி, எனக்கு எதுவும் சாப்பிட பிடிக்கல. அம்மா, நீங்க சாப்பிடுற வரைக்கும் பிந்துவும் சாப்பிட மாட்டாமா. அதுவும் பாட்டிய பத்தி சொல்லவே தேவையில்லை. எங்க அம்மால கொஞ்சம் சாப்பிடுமா, கொஞ்சம் சாப்பிடு. சாப்பிடுமா. இல்ல, எனக்கு சாப்பிடணும்னு தோணல. கொஞ்சம் சாப்பிடுமா, கொஞ்சம். சரி, அவர் இப்ப எப்படி இருக்காரோ, ஏதாவது சாப்பிட்டாரா இல்லையான்னு யோசிச்சாரு எனக்கு அழுகையா வருது. சரி, நீங்க அழாதீங்கம்மா. என்ன ஆனாலும் அப்பா நல்லபடியா வெளில வந்துருவாரு. நான் இருக்கல, நான் பாத்துக்கிறேன். சாப்பிடுங்க. சரி, அவரை எந்த ஸ்டேஷன்ல வச்சிருக்காங்க, எங்க இருக்கான்னு ஏதாவது தெரிஞ்சுதா? இல்லம்மா, நானும் எல்லா இடத்துலயும் என்கொயரி பண்ணிட்டு தான் இருக்கேன். எங்க வச்சிருக்காங்கன்னு தெரியல. அந்த எஸ்பியோட மர்டர் கேஸ் கூட இதோட லிங்க் ஆயிருக்கலம்மா. அதான் அந்த எஸ்பி இத பர்சனலா எடுத்துக்கிட்டு எந்த விஷயமும் வெளியே போகாம கேர்ஃபுல்லா ஹேண்டில் பண்றாருமா. இப்ப எங்க ஒளிச்சு வச்சாலும் எப்படியும் அப்பாவை கோர்ட்டுக்கு தானே கூட்டிட்டு வரணும். நீ தைரியமா இரு.
இந்தா. சரி, உனக்கு ஏதாவது காமன் சென்ஸ் இருக்கா? கூல் ட்ரிங்க்ஸ் எடுத்துட்டு வர சொன்னா கூல் ட்ரிங்க்ஸ் மட்டும் தான் எடுத்துட்டு வருவியா? சாப்பிட ஏதாவது ஸ்நாக்ஸ் எடுத்துட்டு வரணும் தெரியாதா? போ, போய் ஸ்நாக்ஸ் எல்லாம் எடுத்துட்டு வா. நீங்க ஜூஸ் குடிங்க. சரி, கூல் ட்ரிங்க்ஸ் எடுத்துட்டு வந்த, ஸ்நாக்ஸ் எடுத்துட்டு வர சொன்னா ஸ்நாக்ஸ் எடுத்துட்டு வந்த. ஆனா திரும்பவும் உன் காமன் சென்ஸை யூஸ் பண்ண மறந்து போயிட்டேன். குடிக்க தண்ணி யாரு எடுத்துட்டு வருவா? போ, போய் எங்களுக்கெல்லாம் குடிக்க தண்ணி எடுத்துட்டு வா. நீ போடுறி. ஹேய், எனக்கு முத்தம் கொடுக்கறியா? பொண்டாட்டிக்கு முத்தம் கொடுக்கறதுல என்ன தப்பு இருக்கு? ஏன் ஃப்ரெண்ட்ஸ், இது தப்பா? பாத்தியா, தப்பே இல்லையா? உன் ஃப்ரெண்ட்ஸ் தான் சொல்றாங்க. ச்சே. உட்காருங்க மிஸ்டர் கேபி. பரவாயில்ல சார். இன்ட்ரோகேஷன் ரூம்ல நான் இப்பயும் நின்னுகிட்டு தான் இருப்பேன். விசாரணை பண்றவங்கள மட்டும் நான் ரொம்ப மரியாதையை தான் ட்ரீட் பண்ணுவேன். நான் கொடுக்கிற மரியாதை நான் விசாரணை பண்றவங்களோட ஆன்சர்ஸை வச்சுதான் அவங்களுக்கு நான் கம்மியா கொடுக்கணுமா அதிகமா கொடுக்கணுமான்னு என்னை மாத்திப்பேன். உட்காருங்க மிஸ்டர் கேபி. பரவாயில்ல சார். உட்காரு. நீ பண்ண தப்ப நீயே ஒத்துக்கிட்டனா என் கையால வாங்க போற அடி கம்மியா இருக்கும். கோர்ட்ல ஜெயில் தண்டனையும் கம்மியா இருக்கும். கையெழுத்து போடு. இல்லன்னு வை, உன்னை தூக்கு மேடையில ஏத்துற வரைக்கும் நான் ஓய மாட்டேன். சைன் பண்ண. சார், செய்யாத தப்ப ஒத்துக்கிட்டு எப்படி சார் எனக்கு கையெழுத்து போட சொல்றீங்க? ஏய் 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 ஏய், நீ பார்க்க டீசென்ட்டா இருக்க, பிரச்சனையே இல்லாம இதை சிம்பிளா முடிச்சிருவேன்னு நினைச்சேன். 2 அடியில 2 क्वेश्चनல நீ எல்லாத்தையும் சொல்லிடுவேன்னு நினைச்சேன். பட் ஐ அம் ராங். ஏய், உன்னை ஒத்துக்க வைக்கிறேன் கேபி.